மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். மத்தேயு 6ல் 7லேருந்து 13 வசனங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசப்பா எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. அவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை நம்ம அன்னைக்கு ஆழமாக தியானித்து பார்ப்போம். முதல் வசனம் மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இப்போ இந்த வார்த்தைகளில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, வீண் வார்த்தைகள் என்று சொல்லக்கூடியது வெயின் ரெப்புடேஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறது, ஒரு மந்திரம் போல. அந்த மாதிரி சொல்கிறதுனால நம்ம அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா, ஜெபிக்கிறதுக்கு யார் இடத்துலேருந்தாவது கற்றுருப்போம். நம்மளை அறிந்தோ அறியாமலோ யாராவது ஜெபிக்கும் போது கேட்டிருப்போம். அவன் இப்படி தான் ஜெபிக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 மதிக்கிற தேவ மனிதர்கள் அல்லது இதுக்கு முந்தி நம்ம பார்த்த மாதிரிகளின்படி நம்ம ஜெபிக்க தொடங்கி இருந்திருக்கோம். அதில் பெரும்பாலும் நம்ம அதிகமாக கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உச்சரிக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வெயின் ரெப்புடேஷன்ஸ் என்று சொல்லக்கூடியதான். ஈவன் நாங்கள் இப்போ கேத்தலிக் சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஹேல் மேரி ப்ரேயர்னு ஒரு ப்ரேயர் உண்டு. அப்புறம் சின்னர்ஸ் ப்ரேயர்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது இந்த அவர் ஃபாதர் ப்ரேயரை கூட. இதெல்லாம் என்னென்னா, ஏன் வெயின் ரெப்புடேஷன்ஸ் அப்படின்னா, இருதயம் கலக்காமல் இயந்திர முறையில் திரும்ப திரும்ப சொல்கிறது. இப்படி சொல்கிறதுனால அது கேட்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதிக வசனிப்பினால ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்காதீங்க என்று சொல்கிறார். அப்போது சரியான முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இருதயம் சம்பந்தப்பட்டு நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து இருதயத்திலிருந்து பேசும்போது அது ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாக மாறுது. ஒரு சின்ன ஒரு மாதிரி பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்கிறோம்னா கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கிறது. இயேசு யார், என்னுடைய இரட்சகர் அப்படின்னு சொல்லி மனதில் கொஞ்சம் சிந்திக்கிறது. அதான் பார்த்திங்கன்னா, இந்த சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சங்கீதத்தில் இருக்குது. தாவீது சொல்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி யோசிப்பார். திரும்ப அடுத்த வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னாடி அடுத்து மறுபடியும் யோசிக்கிறது. ஸோ என்னென்னா, என் வார்த்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மைண்ட்லேருந்து அப்படி வந்துடுது. ஆனால் அந்த வார்த்தையை நான் உணர்றேனா அப்படிங்கிறதுக்கு, நான் பேசின வார்த்தையை நானே என்னுடைய சிந்தனைக்கு கொண்டு போய் அதை குறித்து கொஞ்சம் யோசிக்கும் பொழுது தான் உண்மையிலே என்னுடைய இருதயம் அதில் சம்மந்தப்படுது. இல்லைன்னா இருதயம் சம்மந்தப்படாமல் நிறைய வார்த்தைகள் நம்மளால் பேசிட முடியும். ஏன்னா ஆண்டவர் அப்படி நமக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய வேர்ட்ஸ் ஸ்பான்டேனியஸாக வரும். ஆனால் வர்ற வார்த்தைகளில் எத்தனை வார்த்தையை நம்ம உள்ளத்தில் உணர்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்கிற அந்த கால இடைவேளை இருக்கிறவங்களே அது ரொம்ப முக்கியம். அதனால தான் கொஞ்சம் சிந்தித்து ஒவ்வொரு வார்த்தைகளாக பேசுகிறது. அடுத்தது பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறத உணர்கிறேன். தேவன் அதை மன்னித்தார் என்பதை உணர்கிறேன். அப்போது ஒரு அன்பு உண்டாகுது. அப்போ அடுத்த வார்த்தைக்கு அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் உண்டாகுது. இப்படியே உணர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ப்ரேயர் ஒரு டெய்லி ரொட்டீனாகவும் மாறிவிடுது. என்னென்னா, காலைல எழுந்த உடனே நம்ம இப்படி தான் ஜெபிக்கணும்னு ஒரு ஸ்கீம் வச்சுருப்போம். என்னென்னா, கர்த்தாவே இந்த நாளுக்கு நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, என் சபையை ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறம் உங்கள் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மடன்னு நம்ம பேசி முடிச்சுட்டு ஓகே ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம். ஆனால் இந்த ஜெபத்துலேயும் அர்த்தம் இல்லை. ஏன்னா நான் சொன்ன வார்த்தை எதையுமே நான் உணரவே இல்லை, நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு காலம் உதவி செய்யாது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது ஒரு கால ஜெபமாக இருந்தால் அந்த ஜெபத்தில் ஒரு வித்தியாசம். உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம் தான். திங்கக்கிழமை ஜெபிக்கிறேன். என்ன சொல்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் இப்போ ப்ரேயர் மீட்டிங்கில் வரப்போகிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாளுக்கான தேவையை உணர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்த செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கும்போது அடுத்த நாள், ஆண்டவரே நேற்று ஜெபத்தில் நீங்கள் நடத்துனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லோரும் கேட்டாங்க, சந்தோஷம், இந்த நாளும் ஆசீர்வதிங்க அப்படிங்கும்போது என்ன, நான் சொல்கிற விஷயத்த உண்மையிலேயே ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிறத உணர்ந்து அவரோட சேர்ந்து ஒரு பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி என் ப்ரேயர் மாறிடுது.
3வது அடுத்த நாள் பேசும்போது, "ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு போராட்டமா இருக்கு. நெறைய காரியங்கள என்னால நம்ப முடியல. இத நான் எப்படி சொல்லப் போறேன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியது. அடுத்து வியாழக்கிழமை, "ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் மேன்மைய நான் காண்கிறேன்." இப்படியே ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல ஒரு வித்தியாசம். இது என்னன்னா, நான் யார்ட்டயும் கத்துக்கிட்டது இல்ல. என்னுடைய உள்ளடங்குன இருக்கிற விஷயங்கள நான் வெளியரங்கமா ஆண்டவர்ட்ட மனப்பூர்வமா பேசுறது அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு வரும்போது, நம்முடைய தினசரி ஜெபம் அர்த்தமுள்ளதா மாறிருது. ஏன்னா பாருங்களேன், எவ்ரி டே வி வாண்ட் டு ப்ரே. அப்போ அந்த ப்ரேயர்ல நான் வெயின் ரெப்புடேஷன கொண்டு வராம இருக்கிறதுக்கு, அத ரொம்ப ஒரு நேச்சுரல் கான்வர்சேஷனா மாத்திட்டேன்னா, அப்ப என்ன ஆயிடும், இது ஒரு ரொட்டீனா மாறாது 1. 2வது என்ன, ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆண்டவரோட பேசப் போறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இல்லன்னா அந்த ப்ரேயர்ல ஒரு அனலே இல்லாம போயி, கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு பர்டனாவே மாறிரும். சரி இன்னைக்கு ஜெபிக்கணும் அவ்வளோதானே அப்படின்ற மாரி மாறிவிடும். அடுத்தது என்ன, ஒரு நாள் ப்ரேயர விட்டா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என்னன்னா, ஐயோ! இன்னைக்கு நான் ஜெபிக்காம விட்டுட்டேனே ஆண்டவர்ட்ட அப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. சரி. அடுத்தது என்னன்னா, மத்தேயு 6:8ல ஆண்டவர் சொல்றாரு, "அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார்." தேவன் நம்முடைய எல்லா தேவைகளை அறிந்திருக்கிறார் என்பதை இங்க வாசிக்கிறோம். அதனுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு கீழே குடுத்திருக்கிறேன். என்னன்னா, நம்முடைய தேவைகள் இவைகளை முன்னதாகவே தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய அந்த 3 முக்கிய குணாதிசயங்கள் என்னன்னா, காட்ஸ் நாலேட்ஜ் இஸ் பெர்ஃபெக்ட். தேவனுடைய அறிவு பரிபூரணமானது. சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையுமே அது இருக்கிற பிரகாரமே அவர் அறிந்திருக்கிறார். எல்லாமே அவரால உண்டாக்கப்பட்டது அப்படின்றதுனால, ஹிஸ் நாலேட்ஜ் இஸ் பெர்ஃபெக்ட். அடுத்தது என்ன, காட்ஸ் நாலேட்ஜ் இஸ் காம்ப்ரிஹென்சிவ். தேவனுடைய அறிவு விரிவானது. நான் இந்த டாபிக்ல தான் அவர்ட்ட பேச முடியும், அந்த டாபிக்ல தான்னு கிடையாது. எந்த டாபிக்ல பேசினாரும் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்னுடைய உடல் சார்ந்த தேவைகள், என்னுடைய அறிவு சார்ந்த தேவைகள், என்னுடைய ஆவிக்குரிய தேவைகள், என்னுடைய எமோஷன்ஸு எல்லாத்தையுமே அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆகையினால இந்த டாபிக்ல தான் பேசலாம், இந்த டாபிக்ல பேசக்கூடாதுன்னு எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது. அவர்கிட்ட எல்லா டாபிக்லயும் பேசலாம். ஆனா, நான் யோசிப்பேன். நான் ஆண்டவர்ட்ட பேசும்போது, நெறைய காரியங்கள்ல யோசனை வரும். இன்னைக்கு இத பத்தி கேட்போமா? இத கேட்போமா? அ ச ச உதாரணத்துக்கு சொல்றேனே, கியூரியாசிட்டில என்ன பண்றதுன்னா, ஆண்டவரே எப்படி சாத்தான் விழுந்து போனான்? ஏன் அவனுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? இப்படிலாம் நெறைய மனதுல இருக்கிற ஒண்ணு. அப்புறம் யோசிப்பேன். நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால, நமக்கு இதனால என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு புண்ணியம்? அல்லது இத தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன? அப்படின்னு சொல்லி அந்த கான்டெக்ஸ்ட்ட யோசிச்சுட்டு, அப்புறம் என்னுடைய கேள்விகள நான் நெறிப்படுத்துவேன். சரி இத பத்தி கேட்போம். அப்போ எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஆனா, எல்லாமே நமக்கு தேவையா? அப்படின்னா சில சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சில விஷயத்த கேட்டுட்டு இருப்போம். கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்த கேள்விக்கு போயிருவோம். ஏன்னா, நமக்கே என்னென்ன கேட்கணுங்கிற ஒரு ஒரு தெளிவு இருக்காது. அந்த மாரி இல்லாம, தெளிவா ஆராய்ந்து, தெளிந்த மனதோடு ஒரு கேள்விய நம்ம ஆண்டவர்ட்ட கேட்டா, நிச்சயமா அவர்ட்டருந்து பதில் வரும். அந்த பதில நம்ம அறிந்து கொள்ளும்படியா மனதிலே குடுப்பாரு. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, மனதில அதுக்கு ஆன்ஸர் உண்டாகும். அப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் இதத்தான் சொல்றாரு. அந்த அளவுக்கு காம்ப்ரிஹென்சிவ் நாலெட்ஜ் தேவனுடைய நாலெட்ஜ். சரி. அடுத்தது என்ன? முன்னோக்கின அறிவு. எல்லாத்தையும் முன்பே அறிகிற ஒரு ஒரு ப்ரையர் நாலேட்ஜ் தேவனுடையது என்பது. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் முற்றும் அறிந்து, உணர்ந்து வைத்திருக்கிறார் தேவன். ஆகையினால நான் அவர்கிட்ட போயி ஒரு லிஸ்ட்ட எடுத்து படிக்க வேண்டியதில்ல. அப்படின்றத பார்க்குறோம். சரி. இப்போ அடுத்து நம்ம ஒரு சிறிய ஒரு தியானம் என்னன்னா, நம்முடைய ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? உண்மையிலேயே அப்ப தேவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கு நான் போய் வேஸ்ட்டா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு? அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? அவர் தான் என் கூட இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்து அவரே குடுத்துற வேண்டியது தானே! அப்படின்னா, அதுக்கான காரணங்கள் இங்க கொஞ்சம் காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னன்னா, பிரேயர் இஸ் நாட் ஃபார் காட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஆண்டவர்ட்ட போய் தகவல் குடுக்குறதுக்கு இல்ல. ஆண்டவரே இந்த பாருங்க இப்படி இப்படிலாம் நடக்குது. தேசத்தில இந்த மாரி நடந்துருச்சு. அப்படின்னு டீட்டெயில்ஸா ஒரு பட்டியல போய் சொல்லிட்டு இருப்போம் நம்ம. அந்த மாரி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அவைகளை அறிந்திருக்கிறாரு. அதே நேரத்தில நான் ஜெபிக்கிற அந்த வார்த்தைகள் மூலமா என்னைய அது என்ன செய்யுது? மாத்துது.
என்னுடைய ஜெபங்கள் என்னைய மாற்றுது. தேவனை அல்ல, என்னுடைய ஜெபங்கள் என்னைய மாற்றுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ வந்து ஒரு சகோதரனோ, சகோதரியோ உடல்நலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களுக்காக நான் போய் ஜெபிக்க போகும்போது, ஆண்டவரே இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த மாரி ஆயிருச்சுன்னு டாக்டர் ரிப்போர்ட் வந்துருச்சு, இப்படி சொல்றாங்க. அதனால நான் அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்ல. ஆனா, ஆண்டவரே இந்த சகோதரி அவங்களுடைய பேரை குறிப்பிட்டு, அவங்களுக்காக நான் பாரப்படுகிறேன். ஆண்டவரே அவங்களுக்கு இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலையை நீங்க குடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி நான் பாரப்பட்டு ஜெபிக்கும்போது, அந்த ஜெபம் என்னைய மாத்துது. ஏன்னா, நான் வார்த்தையில சொல்லி ஜெபிக்கும்போது, அவங்க மேல எனக்கு வரக்கூடிய அந்த அன்பு, பரிவு, அதன் நிமித்தம் எனக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு ஆத்தும பாரம், மற்றவர்கள் மீது அன்பு, இப்படியே நான் ஜெபிக்கிற ஜெபம் என்னை மாற்றுகிறது. இதான் இப்போ எஸ்ரா, நெகமையா அவங்களுடைய ஜெபங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது, இந்த பார்த்தோம் இல்லைங்க, நெகமையாவை பற்றி பார்க்கும்போது, அவர் வந்து தகவல் கேள்விப்பட்டார். இந்த மாதிரி அவருடைய அந்த எருசலேம் நகரம் வந்து தீக்கிரையாகி கிடக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அவர் உள்ளுக்குள்ளே போய் அப்படி ஒரு பாரப்பட்டு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் வசனத்தில் சொன்னீங்க, நீங்கள் மனம் திரும்பி பார்க்கும்போது நான் அவங்கள திரும்ப கொண்டு நாட்டுவேன்னு, அந்த மாதிரி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பாரப்பட்ட உடனேயே ஆண்டவர் அவருக்கு பேசி ராஜா முன்னாடி நிற்கும்போது டக்குன்னு அவருக்கு ஒரு இதை கொடுக்குறாரு, ஒரு கிரேஸை கொடுக்குறாரு. அப்போ ராஜாட்ட லீவ் கேட்குறாரு, ராஜா கொடுக்குறாரு. அதுக்கான பண உதவி எல்லாமே கொடுக்கப்பட்டு அந்த பணிக்கு தேவன் அவரை நியமித்தார். இதில் விஷயம் என்னென்னா, இந்த காரியத்தை நெகமையா செய்ய வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே முன்னறிந்து முன்குறித்து வச்சிருந்தார். ஆனால் நெகமையாவுக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக தான் அவர் அலைன் ஆனார். ஆண்டவருடைய பிளானில் அவர் அலைன் ஆனதுக்கு காரணம் அந்த ஜெபம் அவரை மாற்றுச்சு. இப்போ அதே மாதிரி நீங்களும் நானும் நம்ம டே டு டே ரொட்டீன்ஸில் நம்ம எதையாவது ஒன்றை குறித்து பாரப்படுகிறோம்னா, அந்த பாரத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு முன்னறிந்து வைத்திருந்த ஒரு பணிக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். நம்மளுடைய அதன் மூலமாக நம்மளை அந்த காரியத்துக்குள்ளே கர்த்தர் நடத்தி கொண்டு போவார் அப்படின்றத காண்கிறோம். சரி, அடுத்தது என்ன? நம்முடைய ஜெபங்கள் தேவனோடு நமக்குள்ள உறவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்ம அப்பா பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் நான் வந்து அவருடைய பிள்ளை என்கிற ஒரு உணர்வை எனக்குள்ளே கொண்டு வருது. அதனால் நான் ஒரு சங்கோஜப்பட்டு இதெல்லாம் எனக்கு கொடுப்பாரா அப்படின்ற யோசிக்கல. உறவோடு நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அடுத்தது என்ன? ப்ரேயர் அலைன்ஸ் அஸ் வித் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்துடன் நம்மை இணைக்கிறது. நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் மூலமாக அவர் சித்தத்துக்குள்ளே கொண்டு வரார். ஏன்னா எனக்கு இந்த நாளை ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியாது. இன்றைக்கி காலை ஜெபம் முதற்கொண்டு நான் ஒவ்வொரு சண்டேயும் நம்முடைய ரொட்டீன் வந்து நான் வந்து ஐ வில் டேக் சம் ப்ரைவேட் டைம் டு சிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அதுக்கு பிறகு நான் சித்தியை ரிக்வஸ்ட் பண்ணுவேன், அவங்க தியானிப்பாங்க. ஆனால் நேற்று எல்லாமே அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, இன்று நான் தியானத்தில் உனக்கு சில வார்த்தைகளை கொடுப்பேன், நீ பேசணும். அப்போது எனக்கே தெரியாது அவருடைய சித்தம் இப்படி இருக்குன்னு. ஆனால் நான் இரவில் வேற ஒரு காரியத்துக்காக அவர்கிட்ட ஜெபிக்கும்போது இதை சொல்கிறார். இப்படித்தான் நம்ம ஜெபத்தில் போகும்போது கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை அறிவிப்பார். அறிவித்து நமக்கு என்ன செய்ய போகிறோங்கிற அவருடைய சித்தத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வருவார். அப்போது இப்போ நான் ஜெபிக்கவே இல்லைன்னு வைங்க, அப்போ அவரோட சித்தத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அப்போது நம்ம ஜெபிக்க போகும்போது இவ்வளவு நன்மைகள் நமக்கு உண்டாகுது. சரி, அடுத்தது ஒரு ஃபினான்ஷியல் ஒரு தேவைக்கு அடுத்து நான் ஜெபிக்கும்போது எனக்கு வந்து என்னென்னா, நிச்சயமாகவே என்னுடைய தேவைகள் என்னை பாதிக்குது. எனக்கு ஒரு நிதி பற்றாக்குறை, ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவைக்கு என்கிட்ட பணம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம என்னென்னா பெரும்பாலும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவோம், கர்த்தாவே எனக்கு பணம் வேண்டும், எக்ஸாக்டாக 50,000 தேவைப்படுது, 28ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும் என்ற இவ்வளோ பணம் தான் இருக்குது, இன்னும் இவ்வளோ பணம் தேவைப்படுது, எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெபம். இது ஒரு மனிதன்கிட்ட சொல்கிறதா இருந்தால் இது ஓகே. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொன்னால் தான் நம்மளுடைய எக்ஸாக்ட் நீடு எவ்வளோங்கிறதும் அது என்னைக்குள்ளே கொடுக்கணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது இப்படி ஜெபிக்கலாம். ஒரு மாதிரி என்னென்னா, பிதாவே என் நிதி நிலைமை உங்களுக்கு தெரியும், என் தேவைகளை நீர் காண்கிறீர், என் மீது நீர் அக்கறை கொள்ளுகிறீர் என்று நம்புகிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிப்ளிக்கல் ப்ரேயர். ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் தான் நான் இயேசு ஆண்டவரை பற்றி அறிகிறேன். அவருடைய முன்னறிவு எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியுது. அவர் என் மீது அக்கறை கொள்ளுகிறவருங்கிறது எனக்கு தெரியுது. இதையெல்லாம் வேதத்தின்படி அறிந்து கொண்டு ஜெபிக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ இது என்ன ஜெபம்? விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம்.
ஆகையினால நான் என்ன சொல்றேன், இதன் வழியை இதன் வழியாக நான் நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னுடைய தேவைகளை நீர் சந்தியும். உம்முடைய பராமரிப்பிலே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், இளைப்பாறுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். இதில பார்த்தீங்கன்னா, என் தேவைகளையும் நான் தெரிவித்து விட்டேன். அதே நேரத்தில எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன், இந்த தேவையை தேவன் சந்திப்பார் என்று எனக்கே நான் அறிவுறுத்துகிறேன். அப்போ என் ஆத்துமாவுல ஒரு பாரம் உண்டாகுது. எப்படி கட்டப்போறோமோ, எந்த நேரத்துக்குள்ள இது எப்படி முடிய போகுதோங்கிற ஒரு கவலை உண்டாகுது. ஆனா என் ஆத்துமாவுக்கு நானே சொல்றேன், கர்த்தர் செய்ய போறாரு, நீ நம்பிக்கையா இரு என்று சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுது. இப்படித்தான் தேவைகளை அடுத்து ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திலையும் நம்ம என்ன செய்கிறது, நான் நிறைய சாட்சிகள்ல கேட்டிருக்கேன். பெரிய பெரிய தேவ மனுஷர்கள், அவங்கள கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருப்பாரு. ஆனா அவங்கெல்லாம் சாட்சியில சொல்லுவாங்க, அந்த அடுத்த வேளை ஒரு காரியத்துக்காக நான் கர்த்தரை நம்பி இருந்தேன். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் ஒரு மிஷனரியா ஒரு தேசத்துக்கு போய் இறங்க போறாரு. குடும்பத்தோட புறப்பட்டு போயிட்டார். அவர் மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் கப்பல்ல இருக்கிறாங்க. அங்க போர்டுல போய் இறங்கும்போது ஒரு என்ட்ரி ஃபீஸ் ஒண்ணு குடுக்கணும். கப்பல்லேருந்து இறங்குறதுக்குள்ளார அந்த பணத்த குடுத்தா தான் அவங்க இறங்க முடியும். அவர் நினைச்சாராம், இது எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நம்ம ஃபேமிலியையும் கூட்டிட்டு வந்துட்டோம். பணம் இல்லாம எப்படி கப்பல்ல ஏறி வந்தீங்கன்னு நம்மள பார்த்து கேட்பாங்களே! அப்படிங்கும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். கப்பல்ல அந்த இறங்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இவர் கையில ஒரு செக்க குடுத்து, இத ஆண்டவர் குடுக்கும்படி எனக்குள்ள ஒரு ஏவுதல குடுத்தாருன்னு கொண்டு வந்து குடுத்தாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரர். இதே மாதிரி நெறைய சாட்சிகள நான் கேட்டுருக்கிறேன். ஸோ நம்ம லைஃப்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஆண்டவர் பல பெரிய தேவைகள், சிறிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருப்பார். நமக்கு மறந்து போயிருக்கும். நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. நம்ம மறந்திருப்போம். ஆனால் என்னன்னா, கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை அவர் என்றைக்குமே உண்மை உள்ளவராகவே இருக்கிறாரு, சந்திக்கிறார். அதுதான். ஆனால் மனித மனம், என்னுடைய இருதயம் என்னன்னா, இன்னைக்கு என் மைண்ட் என்ன செய்ய போறனோங்கிற ஒரு பதைபதைப்புக்குள்ளே வரும் பொழுது, இந்த ஜெபம் என்னை காக்கிறது. இதன் மூலமாக நான் அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸை நான் நம்புகிறேன் அப்படின்றது. சரி, கடைசியில் வேதத்திலிருந்து தேவனுடைய அந்த தன்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு மூன்று காரியங்கள். ஒன்று என்னன்னா, காட்ஸ் ஆம்னிசைன்ஸ். தேவன் சகலத்தையும் அறிந்தவர் என்பதற்கு 1 யோவான் 3:20 வாசிக்கிறோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இது சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்ட் வேற. என்ன கான்டெக்ஸ்ட்னா, இப்போ என்னுடைய இருதயமே சில சமயங்களில் நீ செஞ்சது தப்பு, இது அதுன்னு சொல்லுதே. அப்படி ஒரு இருதயத்துக்கே அப்படி ஒரு தன்மை இருக்குமானா, தேவன் நம்ம இருதயத்தை விடவும் பெரியவர். அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, நம்முடைய உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா? பெரும்பாலும் நம்ம ரொம்ப ஒரு கவலையாக இருக்கும்போது நம்முடைய ஐம்புலன்களுமே பாதிக்கப்படுது. கண்ணு, கேட்கக்கூடிய உணர்வு எல்லாமே ஒரு பாதிப்புக்குள்ளே போகுது. இந்த உணர்வுகள் எல்லாவற்றிலும் தேவன் பெரியவராக இருந்து நமக்கு உணர்த்து வைக்கிறார். ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்தவர் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 147 வாசிக்கிறோம், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னால் வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் நீ போய் எண்ணிப்பாரு அப்படின்னாரு. அங்கே போய் அவர் எப்படி இருக்கும் பாருங்கள். நீங்கள் வானம் முழுக்க ஸ்டார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை எண்ண முடியும்? ஆனால் கர்த்தர் அதுக்கு என்ன செய்கிறாராம்? பெயர் சொல்லி அழைக்கிறாராம். அது ஒன்றுக்கும். அப்படி நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஸோ இட்ஸ் அன்மேட்ச்டு காட்ஸ் மைண்ட், அவருடைய அறிவு. அப்போது எல்லா காரியத்தையும் நம்ம அவரிடத்துல கேட்க முடியும். ஆனால் நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுமோ, நம்மளால் என்ன டைஜஸ்ட் பண்ண முடியுமோ அதைத்தான் நமக்கு சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு பேரண்ட் இருக்கிறாங்கன்னா, அந்த பேரண்ட்டுக்கு ஒரு 4 சைல்டு இருக்கிறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு பையனுக்கும் அவன் வயசுக்கு என்ன சொன்னால் அவனுக்கு புரியுமோ அதைத்தானே அந்த பேரண்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி என்னுடைய விசுவாசத்தில் எனக்கு என்ன புரியுமோ அதைத்தான் கர்த்தர் எனக்கு சொல்லி என்னை இது பண்ணுறாரே தவிர, அவர் அவருடைய நாலேஜ் லெவலுக்கு நான் இருக்கணும்னு இது பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம வேதத்தை அறிய அறிய இன்னும் அதிகமாக அவரை பற்றி அறிந்து கொள்வோம். சரி, அடுத்தது என்ன? தேவன் நமக்கு சமீபமாக இருப்பவர். God is so near to those who call him போட்டிருக்கு சங்கீதம் 145. கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும், உண்மையாய் கூப்பிடுகிற அனைவருக்கும் சமீபமாய் இருக்கிறார். ஏன்னா கூப்பிடுறது நிறைய பேர் கூடுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவேன்னு. அப்படி அல்ல, உண்மையாய்
கூப்பிடுகிறவனுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அப்போ அவருடைய தேவையை உணர்ந்து, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என்று உண்மையிலேயே நம்ம உள்ளத்திலிருந்து கூப்பிடும் பொழுது நமக்கு அவர் மிகுந்த சமீபமாக இருக்கிறார். அடுத்தது, முழு இருதயத்தோடும் நீ என்னை தேடும் பொழுது என்னை தேடுகையிலே என்னை கண்டடைவாய் என்று சொல்றார். அப்போ கர்த்தரை முழு உள்ளத்தோடு தேடுகிறோமா, அல்லது ஒரு அரை மனசா, இங்கே ஒரு மைண்டு ஓடிட்டு இருக்கு, இங்கே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு நடுவில் ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை செய்ய முடியும். நம்மளால் ஒரே நேரத்தில் 2-3 காரியங்களை செய்ய முடியும். ஆனால் முழு இருதயத்தோடு செய்யும் பொழுது தான் நம்மளால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை இது பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா, காடை சீக் பண்ணுறது ஒரு மல்டி டாஸ்கிங் கிடையாது. எத்தனையோ 2-3 அலுவல்களை ஒன்றா சேர்த்து செய்கிற மாதிரி ப்ரேயரை பண்ணாமல் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக அவர்கிட்ட பேசும் பொழுது தான், இப்போ அதை சொல்கிறார், முழு இருதயத்தோடு தேடு, அப்போது நீ கண்டடைவாய் என்று சொன்னார். சரி, அடுத்தது என்ன? காட் இஸ் ப்ரோஆக்டிவ். எல்லாவற்றையும் முன்கூட்டியே செய்கிறவர். நம்ம கேட்டு செய்கிறதுல ரொம்ப தாமதம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்வார். என்னென்னா, அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். காட் இஸ் அபவ் டைமிங், இல்லையா? ஆக என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 1:4, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதே மாதிரி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தாயின் கருவில் இருக்கும்போதே பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம் தேவன். அப்போ எவ்வளவு தூரம் நம்ம நடப்பதற்கு முன்பே நம்மை குறித்து அவர் நோக்கம் வைத்திருந்தார் என்பதை காண்கிறோம். அந்த நோக்கத்தில் இன்றைக்கி நம்ம நடக்கும்போது தெரியுது, இதுதான் நம்மளை குறித்து நோக்கம் வச்சுருந்துருக்காருன்னு. ஆனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவை எல்லாவற்றையும் அவர் வைத்திருந்திருக்கிறார். எப்படிப்பட்டது அவருடைய ஞானம்! அடுத்தது, ஏசாயா 65 வாசிக்கிறோம், அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே நான் கேட்பேன்கிறார். நீங்கள் இதுவும் கூட நம்ம ஜெபிக்கும் போது காண முடியும். என்னன்னா, நம்முடைய வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை என்ன என்பதை அறிந்து பதில் தருகிறவர் நம் தேவன். அதைத்தான் நம்ம ஜெபத்தில் வாசிக்கிறோம். அதில் சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 139, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடக்கிறவைகளையும் படுத்திருக்கிறதையும் சோதித்தறிந்து என் வழிகளையெல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறீர், என் நாவிலே ஒரு வார்த்தை பிறப்பதற்கு முன்பே இதோ கர்த்தாவே அவை எல்லாவற்றையும் முற்றிலும் அறிந்திருக்கிறீர். அப்போ வாய் சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை அறிகிறவர் கர்த்தர். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, நான் ப்ரேயரில் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். நான் இதை பேசும்போதே சொல்லுவார், இதை இப்படி கேளு, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் பேசுவார். அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர் நம் தேவன். ஆகையினாலே நம்ம இதெல்லாம் அறிந்துக்கிட்டோம்னா நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னுமே பூரணப்படும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். சரி, கடைசியாக நம்ம இன்னைக்கு தியானித்து முடிக்கிற விஷயம் இதுதான். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த மாதிரி ஜெபம். மத்தேயு 6:9-13 கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இந்த ப்ரேயரில் ஒரு 6 பெட்டிஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம், 6 வேண்டுதல்கள். முதலாவது என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை துதித்து நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம், 1. 2வது, பரலோக ராஜ்யம் பூமிக்கு வரும்படி வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்வதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம வேண்டுதல் செய்கிறோம். ஸோ ஃபார் காட்ஸ் கிங்டம் டு கம் இன் எவ்ரிபடிஸ் மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ், தேவன் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதாக. அடுத்தது, இன்று நம்முடைய ஆகாரத்துக்காக வேண்டுதல் செய்கிறோம். நம்முடைய அன்றாட ஆகாரம் என்பது 2 விஷயம். 1, மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிற வார்த்தையின் மூலம் இன்று நமக்கு வேத வசனம் வேண்டும். இன்று நான் வேதத்திலிருந்து கர்த்தரை குறித்து அறிய வேண்டும், முதலாவது. அடுத்தது, எனக்கு தேவையான சாப்பாடு, அதுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்தது என்ன? மற்றவர்களுடைய குற்றங்களை
குறைகளை நான் முதலாவது மன்னிக்கணும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இதுவும் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு நானே அறிவுறுத்துகிறேன். நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதரும் குறைவு உள்ளவர்களாகவே இருக்கிறோம். நம்ம கூட இருக்கிறவங்க, குடும்பத்தில் யாரோடவாவது நமக்கு ஒரு குறைவோ குற்றமோ இருந்தால் அதை முதல்ல மன்னிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக முதல்ல மன்னிப்பின் ஜெபம் மற்றவர்களை மன்னிக்க. அதுக்கு பிறகு தேவனிடத்தில் அறிக்கை செய்ய, எனது குறைவுகளை, எனது குற்றங்களை நான் அறிக்கை செய்ய செய்ய எனக்குள்ளே என்ன உண்டாகுது? ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது. நாள்தோறும் மனம் திரும்புதல் உண்டாகும் பொழுது நான் அவரது மன்னிப்பை பெறுகிறேன். அவருடைய சமூகத்திலே நான் சேர அது எனக்கு உதவி செய்கிறது. இல்லைன்னா நம்முடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் என்ன செஞ்சிருது? மறுபடியும் நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரு சுவரை எழுப்பிடுது. ஆகையினால இவைகளை நான் எடுத்து போட்டால் போதும். அதுக்காகத்தான் இந்த ஜெபத்தில் நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலையும் அதை சொல்லுகிறோம். அடுத்தது என்ன? தீமை மற்றும் சோதனைகளிலிருந்து தேவன் நம்மை காக்க வேண்டுதல் செய்கிறோம். ஏன்னா பொல்லாத சத்துரு என்ன செய்கிறான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அவன் என்ன செய்வான்? எனக்குள்ள உள்ள மாம்ச சுபாவத்தை வைத்து, என்னிடத்தில் உள்ள அல்லது என் குடும்பத்தில் உள்ள யாரையாவது வைத்து என்னை சோதனைக்கு உட்படுத்தி, என்னை கோபப்படுத்தியோ என்னை சலனப்படுத்தியோ ஏதாவது ஒரு வகையில் தேவனுக்கு விரோதமாக என்னை பாவம் செய்ய வைக்க அவன் முயற்சி செய்வான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலிருந்து என்னை நீர் காப்பாற்றும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா நமக்கு சோதனை வரப்போகிறதை கர்த்தர் முன்பே அறிவார். பேதுருவை எச்சரித்தார். உன்னைய சுழுகளை புதைக்கிறதுக்காக என்கிட்ட அனுமதி கேட்டான். ஆனால் உன்னுடைய விசுவாசம் இழந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன் என்று சொன்ன கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் வேண்டிக் கொள்கிறார். அப்படியானால் நம்ம தேவனிடத்தில் இந்த ஜெபத்தில் இப்படி சொல்லும் பொழுது நம்ம முன்பே காக்கப்படுகிறோம். தேவனால் முன்னறிவிக்கவும் படுகிறோம். ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பே நமக்கு அதை அறிவிக்கிற தேவன் அதிலிருந்து தப்புவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆகையினால இதை நம்ம ஜெபத்தில் குறிப்பிடும் பொழுது ஹீ இஸ் மை ரெஸ்கியூ என்பதை நம்ம அறிகிறோம். அடுத்தது கடைசியாக வல்லமையும் மகிமையும் நித்திய காலமும் தேவனுடையது என்பதை உணர்ந்து ஆமேன் என்று சொல்லி நம்ம ஜெபத்தை முடிக்கிறோம். அப்போ இந்த கடைசி வார்த்தையில் தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவர் நித்திய காலத்துக்கும் தேவனாக இருக்கிறாரு. அவரோடு கூட நித்திய காலமும் நம்ம அவரோடு இருக்க போகிறோம் என்பதை அறிந்து அவருடைய ராஜ்யையும் வல்லமையையும் நம்ம மகிமையும் துதித்து அந்த ஜெபத்தை நம்ம முடிக்கிறோம் என்பதை. ஆக இந்த காரியங்களில் சில பாயிண்ட்ஸை கீழே போட்டிருக்குது. ஸோ நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை அழகாக நமக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இன்றிலிருந்து நம்ம அர்த்தத்தோடு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.